பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. மோகன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அரை கிளாஸ்லேருந்து ஒன்றா தான் படிக்கிறான். ஆமாம், அது பால்வாடி. ஆமாம், பால்வாடியிலேருந்து. அதுவும் கிளாஸ் தான்டா. அதுவும் சாப்பாடு கிளாஸ் தான். ஆமாம், சத்துணவை தின்னுட்டு மல்லாக்க படுத்துங்க. ஆமாம், தூங்குறது அதெல்லாம் ஒரு லைஃப் தெரியுமா? அந்த மாதிரி அதுல இருந்து இப்போ வரலாம் அவன் கான்டாக்டில் இருக்கிறான். இப்போ வரலாம் கான்டாக்டில் இருக்கான். அடிக்கடி பார்ப்போம், பேசுவேன். காலேஜில் ஒர்க் பண்ணுறேன்னா அப்போ டைம் இன்டர்வியூ போயிருந்தேன். ஆமாம், கதிர்வேலு அடிக்கடி பார்ப்பேன், பேசுவேன். அப்புறம் கேட்பான். என்னத்து கேட்பான்னா என்னை பற்றி கேட்க மாட்டான், கேட்குறதே கேட்கணும். பாலா எப்படி இருக்கிறான் அப்படிமா. எனக்கு ஏடா ஊரில் இல்லாதவனது கேட்குறது இவனுக்கு சுதாரை பார்த்து வச்சு அப்புறம் நேரம் கேட்கணும். சுதாகரை பார்த்து சுதாகர் நல்லா இருக்கியா எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டான். பார்த்தோன்னே சுதாகர் பாலா எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்பான். அவனுக்கு பாலன்னா அவ்வளோ உயிர். இது வந்து மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நம்ம மக்கள் வந்து ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கம்மி, ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. இன்னும் எதிர்பார்க்குறேன். நம்ம பசங்களை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு 30-40 பேர்த்து இன்னும் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். எல்லாம் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம இந்த குரூப்பில் வந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணணும். அந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டடும். ஓட்டி கடை போதவில்ல, செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல. நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதி டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 o'clock எல்லாமே ஆஜராயிடும். 10 o'clock ஆஜராயினா பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கொடுக்குறாரு மாப்பிள்ள, ஆதரவு போயிட்டு வாங்கன்னு சொல்லு மாப்பிள்ள. நல்லா ஞாபகம் இருக்கும். இவெல்லாம் ஐடியில் இருக்கும்போது நான் ஒட்டுக்காத வருவோம் போவோம் எல்லாம் போகிறது. ஐடியில் தானே வீடு, ரயில்வே கேட்டு வீடு இருக்கு. போயிட்டு ஞாபகப்படுத்திட்டான். வந்து ஆனந்தம் சொன்னோம்னா ஆனந்தி தெரியும். கோயம்புத்தூர்ந்து வந்திருக்கேன், பஸ்ஸில் தான் வந்தேன். சரி, டிக்கெட்டில் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாப்பிள்ள எல்லாத்தையும் பார்த்தது. ஆமாம் மாப்பிள்ள, ஒர்க்கை வீட்டுக்கு போய் வேலையை செஞ்சு வீட்டுக்கு போய் அதை இதுன்னு பண்ணிட்டு நான் மாப்பிள்ளலாம் வந்திருக்கான். 2 பேர் 3 பேர்த்த பார்க்கல போன வருஷம்லாம். இல்லை இந்த மியூசிக்காரர் அதுக்கப்புறம் தான் லைனில் வந்தா அப்படி. சரியா என்னடா அது மீசையெல்லாம் பார்த்தனியா போலீஸில் இருப்பானா ராணுவத்தில் இருக்கானா என்னமோ அதுவும் தெரியலையே. நான் நினச்சிக்கிட்டு ஒரு பயந்துட்டு தான் போய் கேட்டேன். சரி பார்த்தனையா கண்ணாடி அப்புறம் வந்துட்டு சரி கண்ணதாசா அப்படி கண்ணதாசன் சார்னு கூப்பிடலாமா எப்படி கூப்பிடலான்னு பயமாக இருந்துச்சு. சரி கண்ணதாசன் தானடா அப்படின்னு. ஆமாண்ணா. சரி என்ன போலீஸ் இருக்கியாடா அப்படின்னு. இல்லைடா இங்கே இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் தான் ஐயோ அப்போதான் மனசு வந்துச்சு. அப்போ போலீஸ் ஆகல, முன்னேற பிடிக்கல. இல்லை அப்படி இல்லை. அட முன்னேறி இருந்தால் ஒரு போலீஸாக இருந்தானா சரி நம்ம போய் அடிக்கடி அவனை போய் பார்க்கணும் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. செய்யலாம். சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன போன டைமோட இன்னைக்கு நிறைய பேர்த்த வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். சரண்யா இல்லை, வாணி இல்லை, இன்னும் பாதி பசங்க இன்னும் வரல. அது எப்போயே பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு ஃபோன் அடித்தா அவன் ஃபோனை எடுக்க கூட லைனே போக மாட்டேங்குது. சங்கேஷ் வரல, சங்கேஷ் 6 மணிக்கு வர்றான்றான். குறைந்த நேரங்கள் உள்ளதால் கிளம்புவோம் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒன்று நம்மளை பொறுத்த சொல்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டைமிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் இது பண்ணலாம் பார்ப்போம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு யாருமே வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் எல்லாம் வந்தால் நல்லா அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி மீன்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிறதா அந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ண வேணான்றேன் நான். அதாவது எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு பரிசு கொடுப்பான். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்தவங்களுக்கு அடி தான் கிடைக்கும். சரி ஓகே, தங்கமணிக்கு வந்துட்டு பல பரிசுகள் தரணுன்றதே என்னோட எண்ணம். இருந்தாலும் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்த தங்கமணிக்கு ஆலைமணி படத்தில் சரோஜாவை யூஸ் பண்ண சோப்பு டப்பா. சரோஜாதேவி நான் ஏதோ gift வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தா எனக்கு நீ சோப் டப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஏமாத்திட்ட பத்தியா? ஏடா இரு, உன் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். யாரு காஜி நான் பாட்டு தேக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஃபோன் பேசி தேக்கிறேன் நாங்கள் அடிக்கிட்டு நான் வந்ததே உனக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் வந்ததே உனக்காக தான் வந்தேன். ஏன்னா நீ குரூப்ல வந்து போடுறது குரூப்ல வந்து கடுப்பு சொல்லு. இவனுக்கோசரம் வந்தியா நீ? இவன் ஒரு இது போன லிஸ்ட்ல அவன் வேற கூட போட கிடையாது. நீ இவனுக்கோசரம் வந்தியா நீ? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிங்கிள் ஆகிறனால அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா 6th நம்ம முடிஞ்சதுனால எனக்கு நிறைய ஞாபகமே இல்லை. ஆனா அடையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. பேர் தான் ஞாபகம் இல்லை, ஆனா முகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதுதான் பேர் தான் தெரியல, முகம் தெரியுது. ரவி, ராஜசேகர், கதிர்வேலு, இவரு சுதாகர் இப்படின்னு எல்லா பேரும் நான் இப்பதான் சொல்றேன். இருமாப்ல இல்லை லேடிஸ் தான் பிடிக்குங்க. நான் இன்னைக்கு ஏறிங்க ரவிக்கு நான் அசிஸ்டன்ட் மாப்ள, நீங்கள் இருக்கிறது கவனிக்கலீங்க மாப்ள. சரி ஓகே, இன்னைக்கு நண்பர்கள் அனைவரும் வந்து மீட் பண்ணனால ராஜசேகர் மாமா எல்லாத்துக்கும் கேக் வாங்கி வந்திருக்காரு கிறிஸ்மஸை முன்னிட்டு. அதனால் கேக் இப்போ வெட்ட போகிறாங்க குழந்தைங்க எல்லோரும் ஆர்வமாக சாப்பிட ரெடியாக இருக்காங்க. மேரிக்கிட்ட மட்டும் கேக்கை தள்ளி வச்சுருங்க சொல்லிட்டேன். வெட்டுங்க விட்டு பாப்பா. அதான் கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கும், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். விட்டு பாப்பா. இவன் கட் பண்ணி போட்டேங்க மாப்பிள. விட்டு சாமி விட்டு பாப்பா. கைதடுங்க பாப்பா, விட்டு பாப்பா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? தங்கமணி அக்காட ஒரு கேள்வி.
காசி பார்த்துக்கிற பசங்க எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கீங்களாமா? வண்டியில போறப்ப டாட்டா காட்டுவேன், ஆமா ஹாய் சொல்லுவேன், ஆமா கால உள்ள சொல்றீங்களாமா? ஆமா விஷயம் வந்தது பசங்க மாப்பிள்ள போட்டுலாம் மாப்பிள்ள ஆமா சரியா? ஓகே, நீங்க காசி பார்த்தாங்கன்னா இருக்கீங்க. ஆமா சுதா வீட்டு பக்கத்துல ஆமா நாளைக்கு நீ கரெக்டான, அதாவது ஒரு பயமுறுத்துற பிள்ளையா இருந்தா மோடி கூட போறப்ப கை காட்டி இருப்பாங்க. சரி ஓகே, குடும்பத்தோட வாங்க, கை காட்டுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. கும்மி அடிச்சு பாரு, பொண்டாட்டி முன்னாடி சாப்பாடு போட்டு உனக்கு ஊட்டி விட்டு கூட வருவேன். காசிபாய் ஸ்கூல்ல படிச்ச கண்ணன், நம்ம குரூப்ல கண்ணன் லாஸ்டா வந்ததுக்காக ஒரு gift கொடுக்கப்படும். அந்த gift நீங்க ஏத்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பா, வேணான்னு சொல்லக்கூடாது. இந்தாங்க. நீ எங்க போன எங்க வச்சா, என எண்ணி எண்ணி எங்க வச்சா, நட்பால நம்ம நெஞ்ச தச்சா, நம் கண்ணில் நீர பொங்க வச்சா. பரவாயில்ல சிபி, நீங்க வந்ததுக்கு என்ன பெருமைப்படுறீங்களா இல்ல வருத்தப்படுறீங்களா? எதுனால வருத்தப்படுறீங்க சொல்லுங்க. உங்க மனசு திறந்து சொல்லிருக்கீங்க. இத ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து உங்க வீட்டுக்காருக்கு ஒரு பார்சல். உங்க கூட பேசிட்டு இருக்கிற ரொம்ப நேரம் மைக்க வச்சுட்டு பாவம் பேசுமா. சிபி அவர்களே, இங்க வந்திருக்கீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 2 டைம் மீட்டிங் போட்டாங்க, என்னால வர முடியல. ஒவ்வொரு டைமும் அதை பார்க்க மிஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் லைஃப்ங்கிறது அது மறுபடியும் வராது இல்லையா? அதனால நான் வந்து இந்த டைம் நான் வந்துட்டேன். எப்படியோ கம்பல்சரி வரணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா இங்க வந்தது எனக்கு ஹாப்பி தான். சரியா, உங்களையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. வீட்டில் இருக்கிறது, ஆமாம் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கலான்ட்டு வந்திருக்கு. அதாவது எல்லா ஃபீலிங்கும் போயிடுச்சு உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில்ல. சரியா, ஓகேவா? துன்பங்கள் மறந்து மகிழ்ச்சி பொங்குது. துன்பங்கள் சரி, இந்த சிபிங்கிற பச்சை எப்போ உங்க கையில குத்துறீங்க? ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லையே. என் வீட்டுக்காரே போன வருஷம் பாத யாத்திரை போனாங்க. அந்த ஒரு ஞாபகார்த்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் குத்துனேன். இதுல ஒரு காமெடி ஒன்று இருக்கு. என்னன்னா, இங்கிலீஷ்ல இப்போ நாளை பின்ன நம்ம செத்துட்டோம்னா மேலே போய் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ தமிழ் தான் தெரியும். அதனால அந்த ஒரு ரீசனுக்காக தமிழ் குத்துனேன். ஏமா கடவுளுக்கே இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமா? அதனால அந்த ஒரு திங்கிங்ல நான் வந்து சிபிங் வச்சேன். ஓகேவா? அப்படியா? வீட்டுக்காரர் எப்படி இருக்காருப்பா? அவர் நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்காருல்ல? நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. நாங்க எல்லாரும் இல்ல, அதுதான் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுதான் ஏத்துமா. அவங்க கேக்குறப்ப வந்தாங்கன்னா இதுக்கு டைவர்ஸ் ஆயிடும். பரவாயில்லையா? அப்ப நாங்களும் சேம் அதேதான். நாங்களும் சந்தோஷமா இருக்கதானே. நீங்க மட்டும் எப்படி சொல்லலாம்? கார்த்திகை ஒண்ணுக்கே மாலை போட்டுருவான். இப்ப மாலை போடுறப்ப இல்ல நீ வந்து மீட் வச்சிடுற. சரியா? ஓகே. மற்ற டைம்ல வைக்க கூடாது. மற்ற டைம் தப்பி தவறி வச்சிடாத. யாரும் வரமாட்டாங்க, பாத்துக்கா. கலாச்சிருவான். அப்புறம் கலாய்க்கிறதுலாம் எல்லாம் மாப்பிள்ள. நீ முன்னால வந்தீங்கன்னா உன் பொண்டாட்டியை பின்னால நான் கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாருன்னு. ஆமாண்டா, நண்பனை பத்தி 4 வார்த்தை சொல்லலாமா? அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குது? அவனை பத்தி சொல்றதுக்கு என்னன்னா, அவன் வந்து நல்ல
கிரிக்கெட்லாம் நல்லா விளையாடுவான். அப்புறம் அவன் எப்பயுமே எதிர் டீமில் தான் வருவான். நாங்கள் எப்பயுமே எதிர் டீமில் தான் விளையாடுவோம். நல்லா விளையாடுவான் அவன். அப்புறம் சொல்கிறது என்ன, நல்ல பையன். ஒரு நல்ல இவனு நல்ல பையன் தான்டா, இருந்தாலும் அவன் குணத்தில் ஒரு நல்ல பையன். நல்ல ஃப்ரெண்டு. நல்ல பையன். நான் எதுல நல்ல பையனா தெரியல, எல்லா விதத்துலையும் நல்ல பையன் தான். கார்த்திகை 1லேருந்து அதுக்குள்ளே வச்சிரு, ஏன்னா முடியாது நம்மளாலாம். முடியாதுங்களா? மாலை போட்டிருக்கே இவ்வளோ பிரச்சனைனா மாலை போடாமல் என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது. ஒரு நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ, குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாமேல் நதிகளில் நாடிய ஓடம், வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம். நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. என்ன இதில் என்ன கேள்வி? இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். எப்பயுமே ஸ்கூலில் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இப்படி ஆமாம், அதை எடுத்து சொல்லிட்டேன்டா சாப்பிடுவாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க காலையில் எல்லா வீட்லேயும் பொண்டாட்டிகள் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு வித்தியாசமாக சாப்பிட்றோம்டா. நல்லா இருக்குடா, சந்தோஷமாக. பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சம் என்வரன்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ரெகுலராக அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து கொஞ்சம் அவுட் சைடு சோர்சஸ் நல்லாயிருக்கு. போன வருஷம் பார்த்தது, அதுக்கப்புறம் தான் போகிறோம் இல்லையா? போன வருஷம் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இடையில எதுவுமே நம்ம மீட் பண்ணுறது ஆஃபீஸில் இல்லை. இந்த டைமில் டவுட்டில் தான் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இப்போ டவுட்டு தான் இருந்தேன். சரி போயிடலாம். பட் காட் கேஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அந்த மீட் பண்ணுற அளவுக்கு. இல்லை அப்படின்னு இல்லை, எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நாங்கள் பொண்டாட்டி சாப்பிட்டு எல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்குமே ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளாக நிறைய பேர் வராது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்த்தேன் நான். உங்களையெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குதுடா. எங்கள் ஏரியா பசங்களாம் ரொம்ப அன்பானவனடா, எவனும் வர மாட்டேங்கிறானுங்க. காலையில் கறிக்கடையில் பார்த்த ஒருத்தனே வரமாட்டேங்கிறான். கேட்டால் பிஸ்னஸுங்கிறானுங்கடா. வேறு இல்லை, மாலையை போட்டு ஈஸ்வரன் கூட வந்துட்டான். கூட்டாஞ்சோறு அருமையாக இருக்கிறா. மாப்பிள்ள சந்தோஷமாக இருக்குது. எல்லா நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்றதுல என்பது எனக்கு திருப்தியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை நல்லா அதெல்லாம் மறக்க வேண்டிய லைஃப். மாப்பிள்ள அதெல்லாம் மறக்க வேண்டியதுதான். காலேஜ் கட்டடிச்சு தலை பாடும் போனோம். எக்ஸாமில் பிட்டடிச்சும் ஜஸ்ட் ஃபெயில் நானோ. சொத்தில் கூட பங்கு உண்டு, சமோசாவில் பங்கில்லை. காலப்படம் ஏதும் இல்ல, காலம் அந்த காலம் தானே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு.
சரியா நீ செலெக்ஷன் பண்ணு. ஆமா உங்களுக்கு செட்டு சரி சொன்னேன் இல்லையா, நல்ல சரியா செலக்ட் பண்ணு. மாப்பிள்ளை வந்து எம்சிஆர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவா. இல்ல அது ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து